friends, welcome to Sai's Lifestyle. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான ஹைதராபாடி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி காரம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மட்டன் மசாலா அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கை அளவு கொத்தமல்லி, ஒரு கை அளவு புதினா நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் க்யூப்ஸ் போன்லெஸ் வாங்கி நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணி செய்கிறப்ப ரொம்பவே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தனால மசாலா பவுடர்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹைதராபாடி சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ரெண்டாவது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷுன்னு கூட நம்ம சொல்லலாம். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம கடைசியில் ஒரு கீ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சிக்கன் சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். இந்த ஹைதராபாடி சிக்கன் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். சண்டேஸில் ரொம்ப லேசியாக இருக்குது, பட் ஆனாலும் நான்வெஜ் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஹைதராபாத் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பயங்கர ஈஸியாக நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி இது. இப்போ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியமான தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் தனியாக ஆட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி சிக்கன் தண்ணி விடும். ஸோ இதுவும் தண்ணி விட்டுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது டிஷ்ஷு. ஸோ நல்லா கெட்டியமான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்தால மல்லி, புதினா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான மல்லி, புதினாவை இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ஆட் பண்ண வேண்டாம். இப்படி ஆட் பண்ணிட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா அந்த இலையை கசக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த சாரெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனில் இறங்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சிக்கனோட நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம மேரினேஷனுக்காக விட்டுடலாம். அப்போ தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மேரினேட் ஆகட்டும். இன் பிட்வீன் நம்ம இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோன்னா நல்லா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே சிக்கன் செய்கிறப்ப நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஹெல்த்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்ட வாக்கில் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து கூடுதலாக சேர்க்குறப்ப இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஸ்லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிட்டு விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கலரில் வந்து ஆனியன் மாறணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம மேரினேஷனுக்காக வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அந்த மசாலாஸ் எல்லாமே எல்லா சிக்கன்லேயும் ஈவனாக வந்து கோட் ஆகிருக்கும். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சிக்கனை வந்து ஆனியனோட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த சிக்கன் வந்து அந்த ஆனியோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கிரேவி டைப்பில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக செமி கிரேவி டைப்பில் தான் வந்து நான் செய்ய போகிறேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபைனல் கீ இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த ஹைதராபாத் சிக்கனோட சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டான ஹைதராபாத் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.